வார்த்தை, ஊழியர்களுக்கு ஏற்ற வார்த்தை நீங்கள் பேசுங்கப்பா. நாங்கள் கேட்குறோம். ஏற்ற நேரத்தில் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட நல்ல பொற்பழங்களுக்கு சமமான வார்த்தை, கிருபை பொரிந்தன வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை, கட்டுகளை உடைக்கிற வார்த்தை, இருதயத்தை நொறுக்கிற வார்த்தை. கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை அனுப்பி ஜனங்கள் ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தினால அபிஷேகத்தினால சிறந்தவர்களாக மாறும்படி நீங்கள் பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஜனங்கள் இருதயங்கள் ஆண்டவரே அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல இன்றைக்கு உடைய ஊழியர் மறைத்து நீங்கள் பேசும்போது எங்கள் ஒவ்வொரு இருதயம் கொழுந்து விட்டு எரியணும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆளுக செய்யணும் ராஜா. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலே ஆண்டவரே தங்கி இருக்கும்படி கர்த்தர் பேசும் ஐயா. முழுவதும் எங்களை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. ஊழியரை மறைத்து பேசுங்கப்பா. ஜனங்கள் ஒருவரும் எருமையாக போகக்கூடாதப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணமாக போகாதபடி ஒரு பெரிய விடுதலையை சுமந்து கொண்டு, விடுதலையை பெற்றுக்கொண்டு, உம்முடைய ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு கடந்து போக கிருபை தாரும். நன்மை கிருபை சொன்னோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்துக்கு சோதனை பண்ணுவோம். இந்த நாளிலே நிச்சயமாக தேவன் நம்ம கூட பேசுவார். ஏன்னா வார்த்தை தேவனுடையது. ஆமென். தேவனுடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். வசனத்தை நம்ம படிக்க எதுக்கு வசனம் படி பைபிள் படின்னு சொல்கிறோம். இந்த படிக்க தான் இந்த வசனம் நம்ம வழி நடத்தும். பாதைக்கு தீபம். எப்படி இந்த வசனம்? பாதைக்கு கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். ஆமென். அப்போது இந்த பாதைக்கு தீபமாக இருக்கிற இந்த வசனத்தை நம்ம பிடித்து கொண்டு போக வேண்டும். வசனத்தை என்ன பண்ணோம்? பிடித்து. எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்தீங்க? பைபிள் கொண்டு வந்தீங்களா? நிறைய பேர் கொண்டு வந்தீங்க. ஆமென். உனக்கு பைபிள் இருக்கா? ஏன் மறைச்சி வச்சுக்கிற? ஆமென். இந்த வசனம் தான் நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கும், சரிப்படுத்தும், நிர்ணயிக்கும். ஆமென். வசனம் என்ன பண்ணோம்? உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். நீங்கள் யாருன்றதை காண்பிச்சிடும். அது கண்ணாடி. இந்த பைபிள் வந்து ஒரு கண்ணாடி. இதை இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீ யாருன்றதை காண்பிச்சிடும். நீ திருடனா, நீ பொய்யனா, நீ எப்படி இருக்கிற, அது எல்லாம் அந்த வேதம் என்ன பண்ணோம்? காண்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயாவின் புத்தகத்தை 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. இதோ என் உள்ளங்கையில் உன்னை யாரை கர்த்தர் வணைஞ்சிருக்கிறாரு அப்படி சொல்றாரு. இதோ நான் உன்னை வணைஞ்சிருக்கிறோமா? பிரதர் சிஸ்டர், யாரை வணைஞ்சிருக்கிறாரு? அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனம் பாருங்க. சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார். ஆமென். சீயோன் சொல்லுது, கர்த்தர் என்னை கைவிட்டாரு, கர்த்தர் என்னை மறந்துட்டார்னு சீயோன் சொல்லுது. ஆமென். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சீயோனே, இதோ நான் என் உள்ளங்கையில் ஒன்று என்ன பண்ணியிருக்கேன். ஓ விசுவாசியே, தேவ பிள்ளையே, சபையே, கர்த்தர் ஒன்று என்ன பண்ணியிருக்காரு? உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். ஆமென். ஆனால் நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் என்னை கைவிட்டாரியா? ஆமென். நிறைய பேர் வாயில் வர வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை கைவிட்டாரோ. எலியாவே சொல்கிறான், சோர்ந்து போயிட்டான் எலியா. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின எலியா சோர்ந்து போய், ஆண்டவரின் சீவனை எடுத்துக்க நல்லா இருக்கும். ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் பேசுகிறான். பிரச்சனை வரும்போது, சூழ்நிலை வரும்போது, போராட்டம் வரும்போது நம்ம எப்படியா இருந்தோம் தெரியுமா? கைவிடப்பட்ட நிலைமையில் எண்ணுகிறோம்.
எண்ணுகிறோம். என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? எண்ணுகிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் தான் நடக்குது. அவன் சகோதரனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை யாக்கோபு பெற்றுக்கொண்ட பிறகு சகோதரன் அவனை பகைத்து கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கைவிடப்பட்ட நிலைமையில் ஓடி போகிறான். தன் குடும்பத்தை விட்டு, தேசத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் யோசிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடங்களெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவே. நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரனுக்கு பயந்து ஓடுகிற இந்த யாக்கோபு எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ, நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்கிறவங்களாம் கைவிட்டுருவாங்க, ஆனால் இயேசு கைவிடவே மாட்டார். நாம் ஆராதிக்கிற தேவன் கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சீயோனே, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம கோவி பாடும்போது பாடினார், நான் உன்னை விட்டு விலகுவது உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. ஆமென், தீர்க்க தரிசனமான வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார். மோசே கிட்ட சொன்னார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்ப்பா, உன்னை கைவிட மாட்டேப்பா சொன்னவர். யோசுவாவும் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்தது போல யோசுவாவோடு கூடவும் இருப்பேன் பண்ணாரா இல்லைங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினார். ஆமென். அத்தனை ஜனங்கள் யோசுவா மோசே நடத்தும் போது பார்த்தான். மோசே நடத்தும் போது அந்த ஜனங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தான். முறுமுறுக்கிற ஜனம், மோசையே எதிர்த்து பேசுகிற ஜனம், கூட பிறந்த சகோதரி கூட சபிப்பதை திட்டுவதை பார்த்த இந்த யோசுவா எல்லாரும் மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதெல்லாம் இந்த யோசுவா பார்த்துன்னு தான் இருந்தான். ஐயோ, இந்த ஜனங்கள் நடத்த என்ன போய் போடுறியப்பா, என்னால் முடியாது. ஆமென். யோசுவா யோசிச்சிருப்பான், என்னால் முடியாதுப்பா, இது இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்கிறாரு வாக்குத்தத்தம். யோசுவாவின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரமா, அவனை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென். 5ஆம் வசனம் 1:5. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அதனால் 6ஆம் வசனம் வாசிங்க. நீ யோசுவா, நீ பலம் கொண்டு திடமானதாக இருந்து இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று. ஆமென். மோசே செய்யாத ஊழியத்தை நீ செய்வ. மோசே கர்த்தர் எங்கே கொண்டு போனாரு? கானான் தேசம் வரைக்கும் கொண்டு போயிட்டு பிஸ்காவின் கொடுமையில் நிறுத்தி காட்டுறாரு. மோசே, அதை பாரு, அதுதானே அது.
கானான் தேசம் பார்த்தியா எப்படி இது பாரு. ஆனால் உன் கண்ணால் மட்டும் தான் நீ பார்க்க முடியும். உன் ஊழியம் முடிந்து விட்டது. உன் ஸ்தானத்திலே யோசுவாவை அபிஷேகம் பண்ணு. நான் உன்னோடு கூட இருந்தது போல இந்த யோசுவாவோடு கூட நான் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமென். என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தும் யோசுவா. கர்த்தர் சொல்றார், தேவ பிள்ளைகளே, அவர் கைவிடவே மாட்டார். யோசுவாவுக்கு சொன்னபடியே யோசுவா கானானை சுதந்தரித்து கானானை பங்கிட்டு ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தானா. அவர் என்ன சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அவனை கைவிடல. உனக்கு வாக்கு பண்ணுகிற தேவன் உன்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் தெரியுமா? அவர் உன்னை எங்க வச்சிருக்கிறாரு? உள்ளங்கைகளிலே வைத்திருக்கிறார். யோசுவாவை வைத்தது போல உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். உள்ளங்கைகளில் வச்சிருக்கிறார். நீ அவரால் மறக்கப்பட முடியாது. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஆமென். நீ என்னாலே மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை, என்னாலே மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை, கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, மறக்கப்படுவதில்லை, வார்த்தை மாறுவதில்லை, நீ நாளே நாளே மறக்கப்படுவதில்லை. அன்பான சகோதரிய சகோதரனே, கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். வார்த்தை மாறுவதில்லை. ஆமென். யாக்கோபு கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே, இஸ்ரவேலே, தேவஜனமே, நான் உன்னை மறந்தால். ஆமென். அவன் குடும்பத்துக்கு சொல்றாரு, யாக்கோபு குடும்பத்துக்கு, என் கை தன் தொழிலை மறக்கும். அற்புதம் செய்த மறந்துடும். என்ன போய் சொல்றீங்க நான் உன்னை மறந்துட்டேன்னு. ஆமென். ஆனால் சொல்ற, உன்னை கைவிட மாட்டேன்ப்பா, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமென். எப்படிப்பட்ட ஆர்டர் பார்த்தீங்களா? ஏசாயா 49:15 சொல்றாரு, தாயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எல்லாரும் உன்னை மறக்கலாம் சகோதரனே, சகோதரியே. உன் கூட பிறந்தவங்களாம் மறந்துருக்கலாம். எத்தனை பேர் மறந்து போயிட்டாங்க, போயே சேர்ந்துட்டாங்க சில பேர். ஆமென். நான் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொன்னவங்களாம் போயிட்டாங்க. கையை பிடிச்சு சொன்னவங்களாம் போயிட்டாங்க. ஆமென். ஆனால் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க ஒரு இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. இயேசு கைவிடவே மாட்டார்மா சகோதரி, சகோதரனே. இயேசு உன்னை கைவிட மாட்டார். மரண பரியந்த நடத்துவாராம். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கடைசி வார்த்தை அதுதாங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில். ஆமென். 28ஆம் அதிகாரம் இல்லைங்களா? வாசிங்க அந்த வசனத்தை.
இயேசு சொன்ன கடைசி வார்த்தை, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். ஆமே, கை தட்டுவோமா? அல்லேலூயா. இவ்வளோ சத்தமாக பிரியா வாசு, அதுக்கு கை தட்டணும். ஆமே, இன்னைக்கு தான் பொங்கல் வேலை செய்யுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை மறக்கவும் மாட்டார். ஆமென். தேவன் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. பிள்ளைய பெற்றவங்க மறப்பாங்களா? அதுபோல நான் உங்களை மறக்க மாட்டேன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நீ என் தாசன், நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. நீ யாரு? நீ என் மகன், நீ என் மகள். நீ என்ன செய்ய முடியாது? நீ மறக்கப்பட முடியாது. ஏசாயா 44:21 வாசிங்க. ஆமென். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ இவைகளை நினை. நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க ஆண்டவங்களை மறக்கவே மாட்டாருங்க. தாவீது சொல்றாரு, எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆடு மேய்க்க போன தாவீதை அப்பா அம்மா கூட பிறந்த சகோதரர்கள் மறந்துட்டாங்க. ஆண்டவர் மறக்கல. ஆமென். எல்லாரும் மறந்தாலும் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 40:17 பாருங்க. கர்த்தரோ என் மேல் என்னவா இருக்காரு? நினைவா இருக்கிறார். ஆமென். நான் யாரு? நான் சாதாரண ஆளுங்க. நான் ஒரு சிறுமையும் எளிமையும் ஆனவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நான் யாரு? சிறுமையும் எளிமையுமான ஆளு. ஆனால் கர்த்தர் என் மேலே எப்படி இருக்காரா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. உங்க மேல யார் நினைவா இருக்கிறா? யோசேப்பு கிட்ட ஒருத்தன் சொப்பனத்துக்கு விளக்கம் பெறான். அப்போ யோசேப்பு சொல்றான், நாளைக்கு ராஜா உன்னை சிறையிலேருந்து உன்னை விடுவிப்பாருப்பா. விடுவித்த பிறகு நீ என்னை நினச்சிக்கோ. நான் பண்ணு, நீ என்ன நினை. அந்த பானபாத்திரக்காரன் சொன்னான். அவன் என்ன பண்ணான்? விடுதலை ஆயிட்டான். யோசேப்பு சொன்னபடியே, யோசேப்பு சொன்ன தரிசனத்தின்படியே, தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே அந்த பானபாத்திரக்காரன் விடுதலை ஆயிட்டான். ஆனால் வெளியே போன உடனே யோசேப்பு மறந்துட்டான். ஆமென். அல்லேலூயா. இந்த உலக மனுஷெல்லாம் அப்படி தான். நம்மக்கிட்ட நன்மை போட்டு நம்மளை மறந்துடுவான். ஆமென். அவர்கள் மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. அவன் ராஜா கிட்ட போயிட்டு என்ன வேலை செஞ்சான்? பானபாத்திரக்கார வேலை தான் மறுபடியும் செய்கிறான். ஆமென். ஆனால் அதே யோசேப்பை பானபாத்திரக்காரனுக்கும் மேலே, ராஜாவுக்கும் ஒரு படி மேலே. ராஜாவை யாரை கேட்டு தான் செய்கிறாரு? யோசேப்பு என்ன சொல்கிறானோ, யோசேப்பு கையை நீட்டானா அதுதான் நடக்கணும். ஆமென். தேசத்துக்கு தகப்பனாய் யோசேப்பை கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உன்னை மறக்கலப்பா. ஆமென். அல்லேலூயா. மனுஷன் உன்னை மறப்பான். ஆமென். மனுஷன் மறந்துடுவான். இன்னைக்கு நல்லா பேசுவான், நாளைக்கு மறந்துடுவான்.
ஆனால் இயேசு உன்னை மறக்கவே மாட்டார். என்னப்பா ஆஃப் பண்ணு ஒயர். அல்லேலூயா. அதான் யாருக்கு ஒயர் இருக்குப்பா சொன்னால் தான் செய்வாங்க எல்லாம். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்க மாட்டோம். ஆமென். ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல. அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையில நினைவாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எரிகோ செவுத்து மேலே ஒரு பொம்பளை இருக்கிறா, ரெட் லைட்டு. எங்கே இருக்கிறாவ? எரிகோ செவுத்து மேலே இருக்கிறா, ரெட் லைட். அந்த பொம்பளை அவன் வீட்டுக்கு எத்தனையோ விபச்சாரக்காரன் போகிறான். அம்மா அவன் விபச்சாரி மட்டும் சொல்லக்கூடாது, அவகிட்ட போகணும். யார்? விபச்சாரக்காரன் தான். ஆமென். அங்கே போகிறான். அங்கே 2 பேர் அங்கே போகிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள். அந்த தேசத்தை உளவு பார்ப்பதற்காக போகிறாங்க. அந்த போன இடத்துல அந்த ஸ்திரியானவள், பாவம் செய்த அவள், தேவனுக்கு விரோதமாக இருந்த அவள், கெட்ட சுபாவம் உள்ள அவள், கெட்ட குணமுள்ள அவள், தேவனுடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்தி அவர்களுக்கு தங்க வைத்து அவர்களை உபசரித்து ஆதரித்து அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து தன்னை சுத்திகரித்து தேவனுடைய வார்த்தைகளை கேள்விப்பட்டு, ஆமென், அவள் இருதயம் கரைந்து, வேதம் சொல்லுது, கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. வசனத்தை கேட்டபொழுது லீதியாளின் உள்ளம் திறக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் வசனம் கேட்குறோம், கரையவும் மாட்டுது, திறக்கவும் மாட்டுது, ஊட்டி கிடக்குது. சிலது எப்படி இருக்குது? பாறை மாதிரி இருக்குது. அதுதான் வசனம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, கர்த்தருடைய வசனம் சம்மட்டியாம். என்னவா? அம்மா நீ பாறையை பார்த்து என்ன பண்ணோம்? பாறையை பார்த்து என்ன பண்ணோம்? அதனால் உங்கள் வீட்டுக்காரனை போட்டு கட்டையில் அடிச்சிடாத. இப்படி வசனத்தை சொல்லி, இயேசுவின் நாமத்தினாலே இந்த மனுஷனுக்கு இருக்கிற பொல்லாத ஆவியே, லூசிபரின் ஆவியே, இயேசு நாமத்தில் போ அடி. ஆமென். அப்புறம் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய உடைமைகளை கொள்ளையிட முடியாது. இயேசு நாமத்தில் சொல்கிறேன். ஆமென். ஆமென். பிசாசாக இருக்கிறான் நான் வீட்டுக்காரன், இப்படி வசனங்களை சொல்லி, ஆமென், எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவே நீ வாய்க்காதே போவாய் போ. நீ அடிக்கிற அடி சம்மட்டி அடியாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். நீ வசனத்தை சொல்லி 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 அடிக்க 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 என்ன ஆகிடும்? கல்லும் கரைஞ்சிடும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நம்ம சொல்லணும், வசனத்தை சொல்லணும், வார்த்தையை சொல்லணும். அவள் கேள்விப்பட்ட பொழுது வசனத்தை கேட்க, அவங்க சொல்ல சொல்ல கேட்க கேட்க அவள் கேள்விப்படுறா. ஐயோ, இந்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பராக்கிரம் நிறைந்தவர். அவங்க வர வழியில் 2 ராஜாக்களை அழிச்சிட்டு தான் வந்திருக்கிறாங்க. சீகோனையும் ஓகையும் அழித்தவர் இவர் தான், இவங்க தேவன் தான் அழித்தாரு அப்படின்னு சொல்லி அவள் கேள்விப்பட்டு, ஆமென், பாருங்க, அவள் மனதை திறந்து தான் ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து கொண்டு அவங்க சொன்னபடியே என்ன செஞ்சாலா? சிவப்பு நூலை எங்களை எங்கே இறக்கி விட்டியோ அங்கேயே கட்டு. ஆமென். எங்களை எங்கே எந்த ஜன்னலில் இறக்கி விட்டியோ அந்த ஜன்னலில் சிவப்பு நூலை கட்டு. நம்ம ஞானஸ்தானம் பண்ண வரல சொல்லுவோம், சிவப்பு நூல் கட்டினீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சிவப்பு. ஆமென். அவர் ரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறாரு. அடையாளம், அடையாளம் சிவப்பு, ரத்தத்தின் அடையாளம் சிவப்பு. அன்றைக்கு சங்கார தூதன்
இஸ்ரவேல் ஜனங்களை சங்காரம் பண்ணாதபடிக்கு என்ன பூசப்பட்டது? ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சிவப்பு சாயம் பூசப்பட்டது. அந்த வீடு, எந்த வீடெல்லாம் சிவப்பு சாயம் பூசப்பட்டதோ அந்த வீடெல்லாம் காக்கப்பட்டது. ஒரு அல்லையா சொல்லுவோமா? உன் வீட்டில் ஏசு ரத்தம் இருக்குதா? ஏசு இருக்குது பாஸ்டர். ஏசு ரத்தம் இருக்குதா? ஏசு ரத்தம் தான் வியாதி வராது, ஏசு ரத்தம் தான் பிரச்சனை வராது, போராட்டம் வராது, சந்தோஷமாக இருப்ப, ஜாலியாக இருப்ப, அவமானம் வராது. ஆமென். ஆசீர்வாதமாக இருப்ப. ஆமென். ஏன்னா இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட வீடாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சகோதரி சொல்கிறா, என்னை மட்டும் காப்பாற்றினா மட்டும் போதாது, என் குடும்பத்தை, என் சொந்த பந்தத்தெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி அவள் ஒப்பு கொடுக்குறா. ஆமென். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனையும் சாவுக்கு தப்பு வைக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும். ஆமென். அவள் கேட்குறா, அந்த வீட்டுக்கு ஒரு நிச்சயமான அடையாளம் வேணும். அதுதான் இயேசுவின் ரத்தம். ஆமென். உனக்கு ஒரு சரியான அடையாளம் அதுதான். பாருங்கள், இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 யோவான் 1:9 வாசிங்க. எபேசியர் 1:7 வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும். ஆமென். கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். நீதி உள்ளவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. இவருக்குள், யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். எந்த ரத்தம்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென். உங்களை என்னையும் காப்பாற்றும்படி, சுத்திகரிக்கும்படி சொந்த ஜனமாகிய நமக்காக நகர வாசலுக்கு புறம்பே இயேசு பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், வையப்பட்டார், வாதிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். ஆமென். கைவிட மாட்டார். பாருங்க, இந்த வீடு எரிகோ பட்டணம் அழிக்கப்படுகிறது. எரிகோ அவர்கள் பிடிக்கும் பொழுது அந்த வீடு மறக்கப்படலை. தேவன் அந்த சகோதரிக்கு பண்ண வாக்குத்தத்தங்களை நினைத்தருளி, ஆமென், தாவீதை நினைத்தருளி போல, ஆமென், உங்களை என்னை கர்த்தர் நினைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். உங்களை நினைச்சிருக்கிறாரு. என்ன நினைச்சிருக்கிறார்? சகோதரி, நீ ஏன்னா மீட்கப்பட்டாலு, நீ ஒப்பு கொடுத்தாலு, நீ சாதாரண ஆள் கிடையாது. இயேசுவிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, என்ன சொல்லிட்டேன், நான் கேள்விப்பட்டது போல் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் எங்களை மீட்டுக்கொள்ளுங்க, என் குடும்பத்தை மீட்டுக்கொள்ளுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்பொழுது நீயும் வீட்டாரோ, நீ விசுவாசித்தா உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். பாருங்க, அவள் ஒப்பு கொடுத்தா, கர்த்தர் அவளை நினச்சாரு. ராகாப் குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டது. ஒரு ஆளே சொல்லுவோமா? கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12 வாசிங்க.
என்னப்பா கத்தர் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். யாரை நினைச்சுக்கிறாரு? கத்தர் நினைச்சுக்கிறாரு. தெரியுது எனக்கு. வசனம் சொல்லுது. யாருன்னு சொல்லுதாங்க? இருக்கிறார். யாரை நினைச்சுக்கிறாரு? இஸ்ரவேல் குடும்பத்தாரை கத்தர் ஆஸ்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை கத்தர் ஆஸ்வதிப்பார். கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கத்தர் ஆஸ்வதிப்பார். ஆமென். கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வர்த்திக்க பண்ணுவார். பார்த்தீங்களா? எல்லாரையும் கத்தர் நினைச்சிருக்கிறார். ஆமென். எல்லாரையும் கத்தர் ஆஸ்வதிப்பார். ஆமென். யாரை? எல்லா தேவனுடைய பிள்ளைகள், கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கத்தர் நினைத்திருக்கிறார். அம்மா, நீ பயப்படாமல் நீ பாட்டுன்னு உன் இஷ்டத்துக்கு முன்னாடி பாவத்தை செஞ்சுன்னு இருப்பேன்னா உன்னை கத்தர் மறந்துடுவார். ஆமென். மறப்பாரா? ஐயோ பாஸ்டர் மறக்க மாட்டான்னு சொன்னீங்களே பாஸ்டர். மறப்பார். ஒரே வீட்டில் தான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். யாக்கோபை மறக்கலை, ஆனால் ஏசாவை மறந்துட்டார். ஆமென். ஏம்மா? ஏன்னா சொல் பேச்சு கேட்கல. ஆமென். அல்லேலூயா. ஏசா துன்மார்க்கமான பெண்களோடு பழகினான். அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படியல, தேவனுக்கு எரிச்சல் மூட்டினான், அந்நிய பெண்களோடு பழகினான். அல்லேலூயா. கீழ்ப்படியல. நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் சைட் அடிக்க போயிட்டான். உருப்படுவே நீ? ஏசா உருப்படல. ஆமென். யாக்கோபு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவனை மறக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, உங்களை நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. ஆமென். தேவனுக்கு பாவத்தை நிமித்தம் எரிச்சல் மூட்டக்கூடாது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நாம் பார்க்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய கரத்தில் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை மறக்கவே கூடாது. ஆமென். அவருடைய கரத்தில் இருக்கிற நம்மை பிசாசு பறித்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? யோவான் 10:28 சொல்லப்பட்டது. நான் அவளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. நீ உள்ளங்கையில் இருக்கிற ஒருவனும் உன்னை அவர் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது, விட மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. உன்னை யாரும் அவர் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. நம்ம எங்கே இருக்கிறோம்? அவர் கையில் இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர்கிட்ட அவர் கரத்தில் இருக்கின்றதை மறந்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அவர் தம்முடைய கரங்களை என்ன வச்சுக்க தெரியுமா? வெளிப்படுத்த சொல்லப்பட்டுக்குது. 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். அந்த கரத்தில் தான் உங்களையும் என்னையும் வச்சுருக்கிறாரு. அவர் கரத்தில் என்ன இருக்குது? அவர் வலதுகரத்தினாலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். 7 நட்சத்திரங்களை கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறாராம். ஆமென். எத்தனை நட்சத்திரம்? ஒரு நட்சத்திரம் எவ்வளோ பெருசு? ஒரு நட்சத்திரம் எவ்வளோ பெருசுமா? பூமியை விட பெருசு. ஆமென். அப்போ 7 நட்சத்திரங்களை எங்கே வச்சுருக்கிறா? அப்போ அவர் கரம் எவ்வளோ பெருசு? அந்த கரத்தில் யார் இருக்கிறா? நாம் இருக்கிறோம். ஆமென். உங்களை எண்ணி அந்த கரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை கர்த்தர் சேதப்படுத்த விட மாட்டார். ஆமென். நீங்கள் நானும் அவர் கரத்தில் இருக்கிறவர்கள். ஏசாயா 62:3 சொல்லப்படுகிறது. நீங்கள் அவர் கரத்தில் எப்படி இருக்கிறீங்க? வாசிங்க. நீ கர்த்தருடைய கையில், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்கிற மணி?
ஆண்டவர் உங்களை அலங்காரமான கிரீடமாக வச்சுக்கிறாரு. உங்களை கர்த்தர் ராஜ முடியாக வச்சுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீ எவ்வளோ அழகாக கர்த்தரை வச்சுக்க பார்த்தீங்களாம்மா சகோதரனே சகோதரியே. நீ கிரீடமா, அலங்காரமான கிரீடம், சாதாரண கிரீடம் இல்லை. எப்படிப்பட்ட கிரீடம்? ஆமாம், அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாய் கர்த்தர் வைப்பார். ஆமென். அல்லேலூயா. ராஜ முடியுமாய் ஆமென் கர்த்தர் உங்களை வைப்பார். இன்னொரு வருஷம் சொல்லுது, நீ கர்த்தருடைய கருத்தை எப்படி தான் இருப்ப? முத்திரை மோதிரமாக இருப்பாய். ஆகாய் 2:23 சொல்லப்பட்டிருக்குது. நீ எப்படி இருப்பம்மா? முத்திரை மோதிரமாய். ஆமென். ஆசிங்க. ஆமென். செருபாபேல் என் ஊழியக்காரனே, உன்னை முத்திரமாதமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கர்த்தர் எப்படி வைக்க போறாருமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் முத்திரமோதமாக வைக்க போறார். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் முத்திரமோதனா என்ன பாஸ்டர்? அம்மா முத்திரமோதனம் சொல்லிட்டாங்க, கை குத்துட்டீங்க. முத்திரமோதனம் என்னது? ஹலோ, கை போதும் குத்துது. இங்கே பாரு, என்ன பாரு, முத்திரமோதனம் என்னது? முத்திரை மோதிரமே என் இதயத்தின் முத்திரையே. அடையாளம் போடுறாரு. முத்திர மோதிரமா என்ன அடையாளம்? அப்படி கிடையாது, அதிகாரம், பவர். இயேசு தம்முடைய சீசைகளை வர வைத்து அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? அதிகாரத்தை கொடுக்குறார். மனுஷனை உண்டாக்கி ஆதியாகமம் 1:28 அதிகாரத்தை கொடுத்தார். முத்திர மோதிரம் எதை குறிக்குது? பவர். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கற்றுக் கொடுப்பார். அப்போல்லாம் ராஜாவுடைய மோதிரத்தை வாங்கி போட்டால் என்னது? அதிகாரம். இது நானா செய்யலப்பா, பாரு ராஜாவை மோதிரத்தை கொடுத்துக்கிறாரு பாரு அப்படின்னு காட்டினா போதும். ஆமென். பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது. அதில் ஒரு வேசிக்கிட்ட ஒரு ராஜா போயிடுவார். ஆமென். அவர் போகும்போது என்ன பண்ணிட்டு போயிடுவார்? மோதிரத்தை கட்டி கொடுத்துட்டு போயிடுவார். அடையாளம். அதெல்லாம் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அதனால் அந்த மோதிரம் ஒரு அடையாளம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. உன்னை தேசத்துக்கு ஒரு அடையாளமாக வைப்பார். அதுக்கு தான் அதிகாரம், பவர். அந்த சிறு பெண் நாகமானுடைய வீட்டில் இருந்தால் அந்த சிறு பெண் சொல்கிறா, அங்கே ஒரு தீர்க்கதரிசிக்கிறாரு, எங்கள் ஐயா கிட்ட போனீங்கன்னா என்ன ஆகிடும்? குஷ்டரோகம் சரியாயிடும். ஏன்? அவர் அதிகாரம் பெற்றவர், மோதிரம் உடையவர். ஐயா மோதிரம் உங்களுக்கு தெரியுதா? இப்போ அபிஷேகம் பெற்றவர்கள். என்ன அபிஷேகம்? சுகமளிக்கிற அபிஷேகம் பெற்றவர், வரங்களை பெற்றவர்கள், வியாக்கானம் பண்ணுகிற வரம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம். ஆமென். சொப்பனத்தை விளக்குற வரம். அதுக்கு என்ன வேணும்? மோதிரம் வேணும். சும்மா வந்துருமா? மோதிரத்துக்கு என்ன பண்ணோம்? மோதிரத்துக்கு என்ன பண்ணோம்? அந்த என்ன பாய் எதுனா சேட்டு உமா சேட்டுக்கிட்ட பண்ண கொடுப்பாரா? மோதிரம் கிடைக்கும், அதில் பவர் இருக்குமா? ஆமென். ஆமென். எஸ்தர் ராஜாத்தி போயிட்டு போராடி 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி ராஜா கிட்ட என்ன வாங்கினா? அதிகாரத்தை வாங்கினாள். ஆமென். ராஜாவுடைய மோதிரத்தை பெற்றுக்கொண்டா. ஆமென். ராஜாவுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டா. ராஜாவுடைய கோலை பிடித்து கொண்டா. ஆமென். சும்மா கிடச்சிடாது. தேவ சமூகத்தில் வந்து மண்டாடி செபிக்கிறேன். சில பேருக்கு உடனே கிடச்சிடும் எல்லாமே.
நான் கத்தர்கிட்ட கேட்டேன், அவர் கொடுக்கவே மாட்டார். எப்படி கொடுப்பார்? உனக்கு விருப்பமே இல்லையே. ஆத்திரம் தோத்திரம் ஆமேன். எப்படி சாப்பாட்டில் உட்காந்தா அப்படி உட்கார வேண்டிய சாப்பாடு போட்டு வச்சிட்டாக்கா சாப்பாட்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஏசு நாமத்தில் கத்தர் ஆசை ஆமேன் போயிடுது. அதுக்குள்ளே என்ன ஜெபம் பண்ணணுன்னே தெரியல. ஆண்டவரே, இந்த உணவை கொடுத்தாங்களே விவசாயிங்க, அவங்கள ஆஸ்வதிங்க. இந்த உணவை எப்படிலாம் அவங்க என்ன பண்ணிக்காங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த விவசாயிகளை ஆஸ்வதிங்க. இதை கொடுத்த எங்கள் அப்பா அம்மாவை ஆஸ்வதிங்க. எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு இந்த சாப்பாடை போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதை ஆஸ்வதிங்க. இந்த சாப்பாடு எனக்கு கொடுத்தீங்க. ஏழைங்க கிடைக்கல, திக்கற்றவங்களுக்கு கிடைக்கல, விதவைகளுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு இந்த சாப்பாடு கிடைக்க உதவி செய்யுங்க. ஆஸ்வதிங்க ஆண்டவரே, எனக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி. இதை சாப்பிட்டு நான் உமக்காக வாழணும், அதற்காக இதை ஆஸ்வதி கொடும். ஆமேன். அப்படி ஜெபம் பண்ணோம். இப்படி எப்போவா ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி ஜெபம் பண்ணோம். ஆமேன். அல்லேலூயா. சாப்பாடு கிடச்சிச்சுன்னா போதும், பார்த்தாலே போதும், டபக் 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 கை வேகமாக அந்த என்ன மிஷின் அது, செல்லி அள்ளி போடுத கிரேன் மிஷின், அது மாதிரி ஆடுது. அப்படி குத்தி அப்படி போடு. ஒருத்தர் சாப்பிட்றான், ஒரு ஆள் இப்படி எடுக்கிறான் சாப்பாடை, ஒரு பொம்பளையும் சாப்பிடுது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி எடுத்து அப்படி சாப்பிடுது. எப்படி தான் வாயுக்குள்ளே போதே தெரில. எடுக்கும்போது இவ்வளோ இது பெருசாகுது, வாயுக்குள்ளே போகும்போது வாய் சின்ன தான், இது எப்படி உள்ளே போகுது தெரில. அது எப்படி ஊற்றி அடிக்கிறாங்கன்னு தெரில. அது கரெக்டாக. ஆமென். அவர்கள் தேவன் வயிறு. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அதிகாரமுடையவர்களாக, வரங்கள் உடையவர்களாக, ஆமென், கடைசி நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். யார் மேலே ஊற்றுவேன்? யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். மாம்சமான அப்போ என்ன செய்வாங்க? ஊற்றும் போது என்ன நடக்கும்? யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன், ஊழியக்காரர் மேலோ ஊழியக்காரிகள் மேலோ அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அதற்கு பின்பு என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர் உங்களுடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் என்ன காண்பாங்க? தரிசனம் காண்பாங்க. ஹலோ, எத்தனை பேர் தரிசனம் காண்றீங்க? வாலிபர்களே, வாலிபரே வாலிபரே வாழ்நாள் எத்தனை நாள், உன் வாழ்நாள் எத்தனை நாள். ஆமென். வாலிபரே காண்றீங்களா? தரிசனம் வருதா? கண்ணை மூணு என்ன வருது? சாப்பாடு வருது. வானத்திலேருந்து ஒரு துப்பட்டி இறங்குது. வானத்திலேருந்து யாருக்கு துப்பட்டி யாருக்கு? பின்னாடி சொல்லுங்கள். யாருன்னா துப்பட்டி இறங்குதான். பைபிளில் சொல்லப்பட்டு அப்போஸ்தலர் நடப்பில்லை. யாருக்கு இறங்குச்சு? ஐயோ இயேசுவே. பேதுருக்கு துப்பட்டியில் என்ன பார்க்குறான்? எல்லா ஜீவ ஜந்துக்களையும் பார்க்குறான். ஆடு, மாடு, கோழி, நாய், பன்னி எல்லாத்தையும் பார்க்குறான். உடனே பார்த்துட்டு அதில் பன்னியை பார்க்குறான் பேதுரு. ஆண்டவரே, இது அருவருப்பானது அப்படின்றான். எல்லா மிருகஜீவனையும் காட்டுறாரு, அதில் பன்னியையும் பார்க்குறான். இது அருவருப்பானது ஆண்டவரே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உண்டாக்குறது எல்லாமே இது அருவருப்பானது கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் போய் நமக்கு என்ன தரிசனம் கிடைக்குது? என்ன புறஜாதிகள்லாம் நேசிக்கிறேன், எல்லாருக்கும் சுவிசேஷம் போனோம் ஆண்டவர் காட்டுறாரு, எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அந்த ரகசியத்து வெளிப்பாடு வரல. இவன் எதை பார்க்குறான்? மாம்சத்தான் பார்க்குறான். மாம்சத்தின்படி தான் பார்க்குறான். என்ன பார்க்குறான்? அருவருப்பு. இதெல்லாம் நாங்கள் சாட மாட்டோம். சொப்பனக்காரங்கள் சொப்பனத்தை காத்தல் விளக்க கிருபை தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வரங்களை கேட்கணும். மோதிரம் அதுக்கு தான். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஏன்னா நீ கர்த்தரின் கரத்தில் இருக்கிறபடினால கர்த்தர் தருவார். ஆமென். யோவான் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க.
20:27. என் கைகளை பார், உன் கையை நீட்டி. ஆமென், அல்லேலூயா. என் கரத்தை பாரு, என் காயத்தை பாரு. ஆமென். என் கரத்தின் உள்ளங்கையில் இருக்கிற என் காயம் உன் அவிசுவாசத்தை நீக்கும். ஆமென். உனக்கு இருக்கிற அவிசுவாசம் இருக்குதா, நீ பெற்றுக்கொள்ளக்கூடாது வரங்களை கிருபைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு, தேவன் வைத்திருக்கிற கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு, ஆவியில் நிறைந்து செபிக்கக்கூடாதபடிக்கு, தேவ சமூகத்தில் வந்து பல மணி நேரம் செபிக்க முடியாதபடிக்கு நீ இருக்கிறியா, அவர் காயத்தை பாரு. ஆமென், ஆமென். அவர் காயத்தை பாருங்க. ஆண்டவரே உங்கள் காயத்தை காட்டுங்கப்பா. ஆமென். அந்த காயத்தில் தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். உன்னை நேசித்தார். நீ அவிசுவாசமான ஆளும் தெரியும், நீ சந்தேக பேர் வழியும் தெரியும். ஆனால் உன்னை கத்த நேசித்து அவருடைய காயங்களால் உன்னை மன்னிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். அடுத்த வாரத்தில் நம்ம இன்னொரு செய்தியை கேட்போம். உன்னை வைத்திருக்கிற கரம் எப்படிப்பட்டது. ஆமென், ஆமென். அப்படி நமக்கு ஒரு 6 கரங்குது, அதை அப்புறம் பார்ப்போம். நம்ம கண்களை மூடுவோம் இந்த நாளில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உன்னை வைத்திருக்கிற கரம் எப்படிப்பட்டதுன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். இதனால் அவருடைய கரத்தில் இருக்கிற நீ. ஆமென். நீ அவருடைய கரத்தில் இருக்கிறாய். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, உன்னை கர்த்தர் அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். நீ மறக்கப்படுவதில்லை. உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். உன்னை ஒரு காலம் ஒரு வேளையும் கூட உன்னை கைவிட மாட்டார். யோசுவாவை ஆண்டவர் கைவிடவில்லை. அவன் யாக்கோபை கர்த்தர் கைவிடவில்லை. ஆமென். அவர் தம்முடையவர்களை அவர் சொல்கிறாரு. தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் மேலே நினைவாக இருக்கிறாரு. உன்னை நினைச்சிக்கிட்டே இருக்கிறாப்பா. உன்னை கர்த்தர் நினைச்சிட்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன் மேல நினைப்பா இருக்கிறார். உன்னை நினைக்கிறதுக்கு, உன்னை பற்றி யோசிப்பதற்கோ நீ ஏமாத்திரம். வேதம் சொல்லுது 103ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறாராம். ஒரு மண்ணை போய் கர்த்தர் நினச்சிருக்கிறார் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை மண்ணாகிய உங்களை ஆமென் கர்த்தர் நினைத்திருக்கிறார். எல்லாம் சோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நினைத்தபடினால்தான் அந்த எரிகோ பட்டணத்தில் இருந்த ராகாப்பை நினைத்தார். அவ குடும்பம் மீட்கப்பட்டது. அந்த சந்ததியிலே கிறிஸ்து பிறக்கிறார். ஐயா, எத்தனை சந்ததியில் உன் நிமித்தம் கிறிஸ்து பிறக்கிறாரு. வேவு பார்க்க போன 2 பேரால அந்த வீட்டில் கிறிஸ்து பிறந்தார். உங்களை அனுப்புனா, ஏசி வீட்டுக்கு ஒன்று அனுப்புனா, அந்த சந்ததி யோசித்து பாருங்க. அந்த சந்ததி உங்களை அனுப்புனா, அந்த சந்ததி பரலோகம் போகுமா? கிறிஸ்துவின் சந்ததியாக மாறுமா? இல்லை நீ இப்போ அந்த சந்ததியோடு சேர்ந்து வேசியின் சந்ததியாக மாறிடுவியா? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அந்த 2 பேர், அந்த வேவு பார்க்க போன 2 பேருக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. அவ வீடு மீட்கப்பட்டது. நீ அப்படிப்பட்ட ஆளா இருக்கணும். உன்கிட்ட வரவங்க மனம் மாறணும். 2 பேர் போனாங்களாம், ஒரு சகோதரனும் சுவிசேஷம் ஊழிய தான் போயிருக்கிறாங்க. ஒருத்தர் போனவர் சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துட்டாரு. இன்னொருத்தர் கூட போனவர் அந்த வேசியோடு ஐக்கியம் வச்சிட்டார். வாழ்க்கை போச்சு, அபிஷேகம் போச்சு, ஊழியம் போச்சு. இன்னைக்கு கத்த நாம மையப்பட முடியல. நீ
நீ வேசிக்கிட்ட போறாள, நீ வேசிதான், வேசித்தனம் பண்ற. நீ கர்த்தருடைய கரத்துக்குள்ள வா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கிரீடமா, அலங்காரமான கிரீடமாய் மாற்றுவார். உன்னை ராஜ முடியா கர்த்தர் மாற்றுவார்மா. உனக்கு கர்த்தர் மோதிரத்தை கொடுப்பார், முத்திர மோதிரம். நீ அவர் கரத்தில் வந்தால் தானே கொடுப்பாரு. நீ யார் கரத்தில் இருக்கிற? நீ பிசாசு கரத்தில் இருக்கிறியா, இல்லை இயேசுவின் கரத்தில் இருக்கிறாயா? உன்னை அபிஷேகம் இல்லை, ஒரு வரம் இல்லை, ஒரு கிருபை இல்லை. நீ எப்படி அநேகரை ஆதாயப்படுத்த முடியும்? உன்னையே உன்னால் ஆதாயப்படுத்த முடியலையே. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. அலங்காரமான கிரீடமா என்னை மாத்துங்க ஆண்டவரே. ராஜ முடியா என்னை மாத்துங்கப்பா. ஓ ஷாகரபலதரபரதரபரப ஹிரபலதரகபலதரப திபலதரபலகபலப ஓரபபதரப ஷகதரப. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹதரபலதரகபலதரப இபலதரகரமனதரப. உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறவா கர்த்தர் நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கை செலுத்துவோம். யார் நம்ம பாட போறீங்க? ஒரு பாட்டு பாடுங்க. ஆமா, ஒருத்தர் கூட ஒரு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்களா? ஆ பண்ணிட்டாரா?